ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு விஷயக்கூடிய தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம், நம்முடைய இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் களைத்து போய் வேலையில் முடித்து கொண்டு ஆண்டவரே, உடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக உடைய தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் சோர்வின் ஆவியை கர்த்தர் மாற்றி போடுங்க, எங்கள் பலவீனத்தின் ஆவியை கர்த்தர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, இயேசுவை விடுதலோடு ஆராதிக்கும்படியாக எங்கள் ராஜாதி ராஜனை ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை எங்கள் உதவி செய்யணுமா செபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகளை கர்த்தர் மன்னித்து விடுதலையோடு ஆண்டவரையுமே ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்கள் உதவி செய்யணுமா செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் உம்மை தொழுது கொள்ள எங்களை உதவி செய்யணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வந்தது நல்லது என்று அறிந்து கொள்ள எங்கள் உதவி செய்யணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவியில் உள்ள எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி, சரீரத்தில் உள்ள பலவீனங்களை மாற்றி கர்த்தர் ஆண்டவர் எங்களை திருப்தியாக நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நன்மைகளை செய்கிறவர். ஆண்டவரே, நீ எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிற அப்படி நம்ம நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதாத்தீங்களப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உளையான சேற்றில் இருந்த எங்களை கர்த்தர் வந்து தூக்கி நிறுத்தி ஆண்டவரே உடைய பிள்ளையாக உடைய மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நல்லவராக இருக்கக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீராக இருக்க அப்படின்னு நம்ம நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கிற அப்படின்னு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வலுவின காலத்திலெல்லாம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து தூக்கி நிறுத்தினவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வியாதிகள் மத்தியில் ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தந்து சத்துவத்தை தருகிறவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, எங்கள் இயேசு நல்லவராகவே இருக்கக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு நன்மை செய்கிறவராக இருக்க அப்படி நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு புத்தியுள்ள ஆராதனை எங்களை கழுவி சுத்திகரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு வர நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்காக காத்திருந்து புது பலன் அடைய தேவன் உதவி செய்யப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனமை மேல முக்கியத்துது இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கைகள் நிறைய உயரவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். அவர் இன்றைக்கு மட்டும் நன்மை செய்கிறவர் அல்ல, நேற்று செய்தவர் அல்ல, நாளையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்லவரை, அந்த நன்மை செய்கிறவரை, நம்முடைய இயேசு ராஜாவை, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன் என்று உற்சாகமாக கைகளை தட்டி பாடி தேவனை துதிக்கலாம். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு
கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீர். எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்தாரா? ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில், ஏன்னா அந்த அடுத்த பாட்டு அந்த அதிகாரத்தை மையப்படுத்தின எழுதின பாட்டு. அதில் நமக்கு எல்லாரும் தெரிந்த மாதிரி லாசரு என்பவன் மரித்து போனான். அவன் மரியாளுடைய சகோதரன். இயேசு அவனை உயிர்ப்பிக்கும்படியாக அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். ஆனால் அங்கே இருந்த ஜனங்கள், சொந்த சகோதரி யாருக்குமே அவர் அவனை எழுப்பதான் வருகிறார் என்று அவர்கள் யாரும் நினைக்கவில்லை. அவர்கள் இவ்வாறாக சொல்கிறார்கள். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களே மரித்து போன நிறைய ஜப விண்ணப்பங்கள் இருக்கும். மரித்து போன அநேக காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்மளே முடிவு செய்த அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நம்முடைய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தால், நம்முடைய இயேசு வாழ்க்கையில் நினைத்து விட்டால் அது எல்லாமே ஒன்றுமே இல்லை. அவர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன். அதே போல தான் நம்ம ஒருவேளை ஒரே நாளில் அவர் மரித்து போய் இயேசு போய் உயிர்த்திருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவர் அல்ல நித்திரையில் இருந்திருப்பாரு. என்ன உலகத்திலாம் கூட என்ன சொல்லிடுவான்? அவர் நித்திரையில் இருந்திருப்பாரு. இவங்க சும்மா சொல்கிறாங்க. ஆனால் 4 நாள் ஆயிற்று. 4 நாளானா என்னது? பாடி டீகம்போஸ் ஆன என்ன இருக்கும்? நறுமணமாக வரும், நாற்றம் தான் வரும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையில் அநேக நாற்றம், அதாவது நாற்றம் மீன் என்ன பண்ணுறேன்னா, நம்மளே முடிந்து போயிடுச்சு, எதுவுமே நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன காரியங்கள் இந்த நாளில் இருந்தால் கர்த்தர் அதை மாற்ற போதுமானவர்கள். ஹல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்க தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து இந்த பாடலை பாடி நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே, கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தி நீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே,
கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். 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 ஹல்லேலூயா. அவர் மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை எழுந்து ஆராதிக்கலாம். அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன்.
மகா வறட்சியிலே திரட்சியை தருகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், சோர்ந்து இருந்தாலும், எலியாவை போல நாம் சூறைச்செடியின் கீழே இருந்தாலும் அங்கே நம்மை தேடி வருகிற தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விட்டு விடுகிறவர் அல்ல, நம்மை தேடி வருகிற தெய்வம். நம் வாழ்க்கையிலே வியாதிகளோடு இருந்தாலும், கடன் பிரச்சனைகளோடு இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும், பிரச்சனை மத்தியிலே நமக்கு வந்து உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிறவர், அவர் நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார் என்று சொல்லி தேவநாமத்தை மேம்படுத்தலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் அருளை பொழிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் அருளை பொழிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். கிருபை என்னும் அருளை பொழிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவரை துதிக்கலாம். நாம் துதிக்கும் போது நம்மை கைவிடாத தெய்வம். அவர்கள் துதித்த போது எரிய கோட்டை விழுந்தது நாம் வாசிக்கிறோம். வாழ்க்கையில் நம்முடைய என்ன கோட்டைகள் இருந்தாலும்,
இந்த கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே என்ன சூழ்நிலை இருந்தால் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஆண்டவரே, நீங்க யெகோவா ராஃபா ஆண்டவரே, நீங்கள் எபினேசர் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற எங்கள் தேவன் மத்தியிலே இருக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நீ நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. ஓ, நீ எங்க அப்பாவா இருக்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ, மெனண்டோடு துதிக்கிற ஆண்டவரே. நாம் நிற்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது என்று முக்கியமல்ல. மோசே இடத்திலே ஆண்டவர் வரும்போது சொல்கிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று. அதுவரைக்கும் அந்த இடத்துல தான் மோசே இருந்தார். எப்பொழுது இயேசு வருகிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அசுத்தமாக இருந்த இடமெல்லாம் இயேசு வரும்போது பரிசுத்தமாகிறது. ஹல்லேலூயா. நம்ம நிற்கிற இடம் எப்படி முக்கியமல்ல. அவர் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற தேவன். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் கூட அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அதை உணர்ந்தவர், ஆண்டவரே, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனால் ஆண்டவரே, என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போனாலும் ஆண்டவரே, நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் எதற்காக வாழ வேண்டும்? நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் இதற்கு மரித்தே போயிருக்கலாம் என்று சொல்லி யாரா வந்திருக்கீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மட்டும் போதும். அவர் எல்லாவற்றையும் மாற்ற போதும். அவர் மறுவாழ்வு தருகிற தேவன். அவர் சூழ்நிலையை மாற்றுகிறவர். அவர் குறைவுகளை நீக்கிறவர். அவர் பாவிகளை பரிசுத்தவான்களாக மாற்றுகிற தேவன் மத்தியிலே இருக்கிறார். அவரை விழுந்தவனாக, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் வாய்களை திறந்து பாடலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு
முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கைகளை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமா ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்புவோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை யாரை நம்புவோம்? உம்மை விட்டா நாங்கள் யாரை நம்புவோம் ராஜா? ஆண்டவரே, தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் நீரா இருக்கிறபடினாலே உம்மை விட்டால் நாங்கள் யாரை நம்புவோம் ராஜா? வாழ்க்கையில் என்ன அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தால் ஆண்டவரே உம்மை மட்டுமே பற்றி கொண்டிருக்க தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீரா இருக்கிறபடி நிலைமை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் விசுவாச ஜீவியத்தில் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு எப்பொழுதும் விலகாதபடிக்கு கிருபை ஆண்டவரை எங்களை சூழ்ந்து கொள்ளணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவர் எங்கள் மத்தியில் இருக்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அவ்வாறை செய்ய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ள ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதினதின காலத்திலே நேர்த்தியாய் செய்ய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. துதி கனமை மேல் அமைக்க செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லாரும் அமரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த வேலை கூட தேவனுடைய நாம மகிமைக்காக சாட்சிகள் ஜெப அனுப்புங்களுக்கான பகுதி தேவனுடைய சமூகத்தை எழுந்து சொல்லுவோம். அதனை குறித்து கொண்டு தினகரன் பதில் ஜெபிப்பாங்க. எல்லாரும் ஜெபிக்க முடியாது அவங்க கேட்டுக்கொண்டாங்க. கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை தரும்படியாகவும் அந்த பிரதர் முத்து இது மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாகவும் அந்த முழு குடும்பமும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே வரும்படியாகவும் ஜெப விண்ணப்பமாக வைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெப விண்ணப்பமாக என்னோடு கூட வேலை பார்க்கிற கலைவாணி என்கிற ஒரு ஸ்டாஃப், அவங்க புறமதத்தை சார்ந்தவர்கள். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகி 22 வீக்ஸ் முடிஞ்சு 23 வீக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த நிலைமையிலே நாளை மறுநாள் அவங்க ஊருக்கு போகிறதாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த நாள் அவங்களுக்கு லேபர் பெயின் ட்வின்ஸ் பிள்ளைங்க 2 பேருமே டெலிவரி ஆகிட்டாங்க. 550 and 560 கிராம்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. கர்த்தர் தாமே கிருபையாக இறங்கி
மரித்த காரியங்களை மறுபடியும் உயிர் பெறச் செய்கிற தேவன் தாமே கிருபையாக இறங்கி அந்த குழந்தைகளுக்கு உயிரை கத்தர் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கட்டளையிட அவர்கள் கத்தரை அறிந்து கொள்ளும்படியாகவும் கத்தரை விசுவாசிக்கும்படியாகவும் இது ஒரு முகாந்திரமாய் காணப்பட அதற்காக ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு ஜெப விண்ணப்பமாக எங்கள் ஊரிலே வசந்தி என்கிற ஒரு சிஸ்டர், அவங்க சபையில் வரவங்க, அவங்க வந்து ஆண்டவரே அதிகமாக ஆராதிக்கிற ஒரு சகோதரி. ஆனால் அந்த டயபெட்டிக் ஃபுட் அவங்களுக்கு வந்து நிமித்தமாக அந்த ஊண்டு மிகவும் சிவியராகி அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. வாய்களை திறந்து பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், பாடணும் மறுபடி அப்படின்னு சொன்னபோது கூட அதை அவங்க வந்து கேட்கறதில்லை. அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. கத்ததாமே அந்த ஊண்டெல்லாம் மறுபடியும் நல்ல ஹீலாகவும் அவர்கள் கத்தரை பாடி மகிமைப்படுத்தும் கத்ததாமே கிருபைச்சு அதற்காக ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளேன். கத்ததாம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டதாக. அடியானுக்கு ஒரு சிறிய விண்ணப்பம் உண்டு. என்னுடைய அக்கா பொண்ணு ஊர்லேருந்து அவங்க விசிட்டிங் வந்தாங்க. 3 மாதம் ஆகிட்டு. இப்போ செப்டம்பர் 9ஆம் தேதியோட முடியுது அவங்களுக்கு விசாக்கு. ஒரு நல்ல வேலை கிடைக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். வேறு ஏதாவது விண்ணப்பங்கள் இருக்கா? இந்த சொல்லப்பட்ட இந்த 3 விண்ணப்பத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிரதர் ஜெபிக்கும் போது எல்லோரும் கூட சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லோரும் கூட ஜெபத்தில் சேர்ந்து கொள்ளும். நம்ம சும்மா இருக்கிறதுக்காக வரலை, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்படியே ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் எல்லோரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. சோதரம் சோதரம் வந்து ஆண்டவரே தகப்பனே உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே கொஞ்ச நேரம் உடைய சமூகத்தில் விடுதலையோடு ஆண்டவரே ஆராதிக்க தேவன் பாராட்டின தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை வேலைகளிலே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே சொல்லப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சந்திரா சிஸ்டர் சொன்ன ஆண்டவரே அந்த குறிப்புக்காக தகப்பனே அந்த முத்து என்கிறதான சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரீத்தியுடைய சிஸ்டருடைய சகோதர கணவருக்காக ஆண்டவரே அந்த பேக் பெயின் எல்லாம் கர்த்தர் தாமே மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே தகப்பனே அந்த குடும்பத்தை கர்த்தர் முண்டைக்கு ஆண்டவரை இழுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு வைக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சஜினிஸ்டர் சொன்ன அந்த குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே 8 வருஷத்திற்கு பிறப்பாடு ஆண்டவரே தகப்பனே அந்த சகோதரிக்கு ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த இந்த ஆண்டவரே புத்திர பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரே தகப்பனே அந்த ஏர்லி டெலிவரியிலும் கூட ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே அவங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த 2 குழந்தைகளையும் கர்த்தர் தாமே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தாயாருக்கும் நல்ல பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தைகள் ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே பலன் பெற்று ஆண்டவரை வளர கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சாட்சியை கர்த்தர் கேட்க செய்யுங்க ஆண்டவரே. அந்த வசந்தி என்கிற சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகர் நிமித்தம் ஏற்பட்ட அந்த காயங்களில் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே வைத்து ஆண்டவரே ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற விசுவாச சோர்வுகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே மறுபடியுமாய் தகப்பனே உமக்காக ஆண்டவரே பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே தகப்பனே நாங்கள் பாடி உம்மை மகிமைப்படுத்தினது போலவே ஆண்டவரே தகப்பனே மரித்த வாழ்வை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் தகப்பனே இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதரர் மைக்கேல் சொன்ன அந்த குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க அக்கா மகளுடைய வேலை காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசா முடியறதுக்கு முன்பதாக கர்த்தர் தாமே உம்முடைய சித்தத்தின்படியே ஒரு வேலையை கர்த்தர் இந்த தேசத்தில் தந்து ஆண்டவரே அந்த மகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசமாய் சொன்ன இந்த குறிப்பை கர்த்தர் ஆண்டவரை அங்கீகரித்து தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவா அந்த குடும்பத்தில் கர்த்தர் தந்திரல போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்
ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, யாராவது நாங்கள் விண்ணப்பம் சொல்ல முடியவில்லையே என்று வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இந்த இடத்துல யாராவது இருந்தார்களானால் ஆண்டவரே தகப்பனை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் தேவைகளை சந்தித்து கண்ணீரை துடைத்து ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தினாலே நிறையம்பப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கர்த்தர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அவன் தேவன் ஜெபத்தை கேட்ட கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தக்கா உமக்கு நன்றி செய்கிறோம். நம்ம தொடர்ந்து கூட ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். விசேஷமாக நம்மளுடைய சபைக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வனாந்திரமான தேசத்திலே தேவன் நல்ல ஒரு நீரூற்றான சபையை கொடுத்து இம்மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொருவரும் நம்ம சாட்சியாக சொல்ல முடியும். அந்த சபை மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு நல்ல சபையை கொடுத்து தேவன் இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிறார். கொடுத்த போதருக்காக எல்டர்ஸ்க்காக நம்ம நன்றி செலுத்துவோம். அதே மாதிரி நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக வருகிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியாக அதற்குரிய வழியிலே நடக்கும்படியாக புதிய ஆத்துமாக்களை தேவன் கட்டளையிடும்படியாக அதே மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பு கொடுத்து நடைபெறுகிற அந்த டிரான்ஸ்போர்ட் காரியங்கள், அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து எல்லோரும் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வனாந்திரமான தேசத்திலே ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த நல்ல நீரூற்றான சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையை கொண்டு இம்மட்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை போஷித்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த போதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்டர்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களில் இம்மட்டுமாய் ஆண்டவரே அப்பா கிருபையாய் நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவுட்ரீச் மினிஸ்ட்ரி, பிரேசல் மினிஸ்ட்ரி, அப்பா சிறுபிள்ளைகள் ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருந்து அப்பா நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீர் காண செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு புதிய ஆத்துமாக்களை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை கலந்து கொள்ள நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவர் புதிய ஆத்துமாக்கள் வரவும் ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் ஒரு கூட்டமாக சேர நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக ஆண்டவர் விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உண்மையிலே பலப்பட ஆண்டவரே, இன்னும் உண்மை கிட்டி நெருங்கி சேர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபை இன்னும் ஆண்டவரே அப்பா பல ஆயிரங்களுக்கு எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாக அப்பா சபைக்கா சொந்த இடத்துக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. ஏச்ச நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அப்பா போதருக்கு கொடுத்த தரிசனத்தை நீ நிறைவேற்றுவதற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக எங்கள் தலைமை போதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏச்ச நேரத்தில் இந்த தேசத்துக்கு கடந்து வர நீ உதவி செய்யுங்க. இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி உம்முடைய பலத்தால் இடைக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதிர் வயதிலும் ஆண்டவரே நீர் கிருபையாய் உம்முடைய பலத்தால் தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். நீ அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி தாழ்த்தி உரிமையாக கூப்பிடுகிறோம் இயேசுவின் பிதாவே. ஆமென். நம்ம தொடர்ந்து கூட இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இந்திய தேசம் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையும் நம்ம அறிந்திருக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த போதை பழக்கங்களுக்காக அடிமைப்பட்டிருக்கிறாங்க. நம்ம கஞ்சா இந்த மாதிரியான எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே விடுதலை பண்ண முடியாது நம்ம ஜெபிக்கணும். அதற்கு முக்கியமாக சபைகள் சாட்சியாக இருக்க வேண்டும். சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதல் ஜெப எழுப்புதல் வரும்போது எல்லா பாவ கட்டுகளையும் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே மாதிரி மிஷினரி ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். வட மாநிலங்களில் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் கடந்து சென்றாலும் தேவன் தாமே ஊழியங்களை பொறுப்பெடுக்க வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தேசத்தில் காண செய்யும்படியாக ஆளுகிற தலைவர்கள் இந்த மதத்தின் பேரினால் செய்யப்படுகிற எல்லா விதமான கட்டுகளில் இருந்து தேவன் தாமே இந்த தேசத்தை பாதுகாக்க முடியாக எல்லோரும் கூட சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நல்ல ஆண்டவரே, இந்திய தேசத்தை உம்முடைய கரங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தை இம்மட்டுமாய் பாதுகாத்து வருகிறேன். கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபைகளையும் உம்முடைய கரங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா சபையிலே ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் சாட்சியை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சபையில் இருந்த ஆண்டவர் பெரிய எழுப்புதலை நீர்
பரவசையும்படியா செபிக்கிறோம். விசேஷமாக அப்பா மிஷினரி ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். வட மாநிலங்களில் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில், தேவைகள் மத்தியில் கடன் செல்கிற ஒவ்வொரு ஊழியங்களை நீர் பொறுப்பெடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர்தாமே ஆண்டவர் வேலையெடுத்து பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதையும் பாதுகாத்து கொள்ளுங்க. மிஷினரி ஊழியங்களை ஒரு பெரிய எழுப்புதலை நீர் காண செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பாவ கட்டுகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் குடிக்கும் ஆண்டவரே, போதை வஸ்துகளுக்கும் எத்தனையோ பேர் ஆண்டவரே அடிமைப்படுகிறார்கள் ஆண்டவரே. மன இரக்கமுள்ள தேவன் இந்த தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீர்தாமே ஒரு விடுதலை கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை விடுவிக்கக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம அடுத்தபடியாக கூட நமக்காக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அது ரொம்ப பாரமான காரியம் என்னென்னா, இங்கே முன்ன இருந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க, ஆனால் அங்கே இருந்துட்டு சிலர் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க, ஏனோ தோனான்னு இருக்கிறாங்க. நம்ம சும்மா இருக்கக்கா வரல, நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த ஜெப ஆவியை தேவன் ஊற்றும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் கேட்போமா? ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம சும்மா இருக்க இல்லை, நம்ம வீடுகளில் ஜெபிக்கலாம், அதாவது பொது இடங்களில் ஜெபிக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும், அவரிடத்தில் நம்மளோட வேண்டுதலை ஏறெடுக்கும்போது அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுவோமா? அப்பா எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் உம்மை கிட்டி நெருங்கி சேர வேண்டும், இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே ஜெப ஆவியை தாருங்கள் ஆண்டவரே. அப்போ நாங்கள் தொடர்ந்து உமோடு ஆண்டவரே எந்த நேரம் ஐக்கியம் கொள்ளும் ஆண்டவரே. அப்போ உம்முடைய ஜெப ஆவியினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உம்மோடு உள்ள உறவில் ஆண்டவரே நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உம்மோடு கூட இணைய நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக தேடணும் ஆண்டவரே, அதிகாலையிலே உம்மை தேடணும் ஆண்டவரே, அந்தி சந்தி மதியான வேலையிலே ஆண்டவரே உம்மை தேட ஆண்டவரே. அப்பா நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே எப்போதும் இருக்கிற மாதிரி அல்ல ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே அப்பா உம்மை அறிகிற அறிவிலும் ஆண்டவரே அப்பா இன்னும் உம்மை கிட்டி நெருங்கி சேர நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டக்கா நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்புடுகிறோம் இயேசுவின் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. நாளைய தினம் நம்முடைய இந்திய தேசம் 79வது சுதந்திர தினத்தை காண இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நேரத்திலும் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று ஸ்தோத்திரம், நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக சுதந்திர தினத்தை மனதில் வைக்கும்படியாக அந்த நேஷனல் ஆந்தம் போடப்படும். நாம் எல்லாரும் இணைந்து அதில் கலந்து கொள்ள தேவன் கிருபை தருவாராக. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அப்படியே நின்று கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போமாக ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா.
குறிப்பாக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்முடைய தேசத்தின் ஆட்சி அமைப்புக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நல்ல ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் ஒரு அமைதியையும் நம்முடைய தேசத்தில் கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே, வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல ஆண்டவரே சமூக நல்லிணக்கம் காணப்படணும், ஒரு அமைதி காணப்படணும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அதிகாரிகள் ஆண்டவரே உள்ளத்தில் கர்த்தர் இடைப்படுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமாக. அரசாங்க அமைப்புகளுக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் ஆண்டவரே இயற்றுகிற சட்டங்கள் எங்கள் தேசத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் அமைதிக்காகவும் காணப்பட தேவன் கிருபை தாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது தேர்தலுக்காக ஜெபிங்க. ஆங்காங்கே நடக்கிற தேர்தலில் கர்த்தருடைய கரம் காணப்படணும். ஒரு ஜனநாயக தேர்தலாக கர்த்தர் அதை மாற்றி கொடுக்கும்படியாக எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேர்தல் முறைகள் ஒரு ஜனநாயக தேர்தல் முறைகளாய் காணப்பட ஓ ஸ்தோத்திரம் அப்பா தேவன் கிருபை தாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இணைந்து சத்தத்தை உயர்த்தி வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. தேவன் அற்புதம் செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே தேர்தல்கள் ஆண்டவரே ஜனநாயகமாய் காணப்படணும் ராஜா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பொருளாதாரத்துக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே எக்கனாமிக்கல் ஆண்டவரே டெவலப்மெண்ட்ஸ்க்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. வறுமையிலும் துன்பத்திலும் வாடுகிறதான ஆண்டவரே இந்தியர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் அவர்கள் நிலையை உயர்த்துகிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருளாதார வீழ்ச்சிகளிலிருந்து கர்த்தர் எங்கள் தேசத்தை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கல்வி கொள்கைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எஜுகேஷனல் பாலிசிஸ்க்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை எங்கள் தேசத்தில் கர்த்தர் அமைத்து கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. கல்வி கொள்கைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தின் வளர்ச்சிக்காக ஆண்டவரே எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நன்மையாய் அமைய தேவன் கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியா உபத்திரவத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் ஆங்காங்கே அநியாயமாய் உபத்திரவத்துக்குள்ளாக செல்லப்படுகிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. பொய் வழக்குகள் போட்டு சிறைச்சாலையில் ஆண்டவரே காணப்படுகிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆங்காங்கே இருக்கிறதான மிஷனரிமார்கள் ஆண்டவரே ஊழியர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. தேவன் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் விடுதலை தாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியா ஒரு மாற்றத்தையும் ஒரு மறுமலர்ச்சியும் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஏற்படுத்தி தாருங்கப்பா. ஹல்லேலூயா. நாம் அப்படியே இணைந்து ஜெபிக்கும் நேரத்தில் நம்மத்தில் இருக்கான பிரதர் துரை அவர்கள் ஸ்தோத்திரம் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலே உம்மை ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசம் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தர எங்கள் ஆண்டவர் எங்கள் தேசத்திலே தங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை தியாகம் செய்த தியாகசீலர்களை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்படிப்பட்ட எளிய தியாகமுள்ள தலைவர்களை எங்கள் தேசத்திற்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னலம் கருதாத ஆட்சியாளர்களை எங்கள் தேசத்திற்கு எங்கள் ஆண்டவர் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தினுடைய ஜனநாயகம் டெமோக்ரசி பாதுகாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேர்தல்கள் நியாயமாக நேர்மையாக நடக்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் ஆண்டவரே மதச்சார்பின்மை செக்குலரிசம் பாதுகாக்கப்பட எங்கள் தேவன் கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்டை நாடுகளிலிருந்து எழுகிற எல்லா அச்சுறுத்தல்களை மேற்கொள்ள எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தினுடைய பொருளாதாரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் தேவன் எங்கள் தேசத்தை பொருளாதார நிலையிலே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் நிறைந்த எங்கள் தேசம் உம்மை அறிந்து கொள்ள எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்பட அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய சித்தமுள்ள எங்கள் ஆண்டவர்
கிருபையாய் உம்முடைய கிருபையின் கரத்தை எங்கள் தேசத்திலே நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதியும், மிஷனரி நிறுவனங்களை ஆசீர்வதியும். ஜனங்கள் ஆண்டவர் உமக்கென்று சாட்சியாய் விளங்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை உண்மையான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஆண்டவர் கிருபை செய்யும். உபத்திரவத்தின் வழியாக கடந்து சொல்லுகிற ஆண்டவரே ஊழியக்காரர்கள், மிஷனரிகளுக்காக நாங்கள் விசேஷ விதமாய் ஜெபிக்கிறோம். தியாகசீலர்களை கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே எங்கள் ஆண்டவர் செய்ய போகிற மாபெரும் காரியங்களை ஆண்டவரே அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்கள் காண எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்காசனத்திலே அமைந்திருக்கிற எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சபையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொள்வோமாக. கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஆமென். தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில், உங்கள் குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். அதில் கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம். சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். வழக்கமாக நடைபெறுகிற உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நமக்கு 2 ஆராதனைகளாக 6:45க்கும் 9 மணிக்குமாக 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. கலந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு 8:30 மணிக்கு இதே போல் மாலையில் நமக்கு ஆராதனை இருக்கிறது. தேவனின் நேரத்தில் நம்பிக்கை வைத்தல், ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் டைமிங் என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை நாம் கேட்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி நமக்கு இந்த மாதமும் செயின் ப்ரேயர் நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை. காரணம், ஊரிலிருந்து இன்னும் அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை முன்னிட்டு நாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அடுத்த மாதத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற தேவன் கிருபை தருவாராக. ஆகவே உற்சாகமாக நீங்கள் காணப்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். அதை குறித்துதான மேலும் தகவல்களை நாங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு அதை அறிவிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ வார்த்தைக்காய் நாம் ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க, உடைய தாசனை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்க. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வரும் பொழுது நன்மை பகிக்கிற வார்த்தைகளாய் காணப்பட தேவன் கிருபை தாருங்க. உடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரதர் மோசஸ் அவர்கள். இந்த ராத்திரி வேளையிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு பாராட்டியிருக்கிற அவருடைய அளவில்லாத கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மாறாத தேவனின் நன்மைகள், அன்சேஞ்சிங் காட்ஸ் குட்னஸ். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 1-5 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இடத்துல வாசிக்கலாம், அதர்வைஸ் நானே வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவருடைய நாமத்தை துதித்து உயர்த்தும்படியாக ஆரம்பித்து, அடுத்து ஆபிரகாமுக்கு வந்து இந்த சங்கீதம் முடிகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்து ஆண்டவர்களை விடுவித்து அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு போகிற அந்த காரியத்தை சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. இந்த நாளில் அவர் தியானத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை குறித்ததான காரியங்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருந்த
நன்மையான காரியங்களை நம்மளோட கூட வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்படியாய் ஆண்டவர் உதவி பண்ணுவாராக. ஆதிகாமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால், ஆபிரகாமை குறித்ததான அவருடைய வம்ச வரலாறு, அதாவது சேமுடைய வம்ச வரலாறாய் ஆரம்பிக்கிறது. சேமுடைய வம்ச வரலாறு, ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பசாத்தை பெற்றான் அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் தொடர்ந்து அப்படியே வாசித்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால் யார் யாரை பெற்றார்கள் என்று சொல்லும். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவாவுடைய புத்திரர்கள் இருக்கிற அந்த சேமுடைய அந்த வம்ச வரலாறை ஆரம்பித்து அது கொண்டு போகிறது. 24வது வசனத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகோர், அதாவது ஆபிரகாமுடைய தாத்தா, அடுத்து தேராகு. நாகோர் அவர் தேராகை பெற்றார். தேராகு பிற்பாடு ஆபிராம், நீங்கள் அதுக்கடுத்து நாகோர், ஆரான், அது தெரியும், ஆரானுடைய மகன் லோத். அப்படியே தொடர்ந்து போகிறது. இவருக்கு ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலே வசித்து கொண்டு வருகிறார்கள். அதே அதிகாரத்துடைய அந்த 31வது வசனத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு போவீங்கன்னு சொன்னால், தேராகு அவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமையும் லோத்தையும் ஆபிரகாமுடைய சாராலையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எங்கே போகிறாங்க, கானானுக்கு போகிறார்கள். கானானுக்கு புறப்படுகிறார்கள். நீங்கள் லோத்துடைய தகப்பனார் அங்கே மரித்து விடுகிறார். அவருடைய தகப்பனார் மரித்ததுக்கு பிற்பாடு அவர் இவரையும் கூட்டிக் கொண்டு ஆபிரகாமுடன் சேர்ந்து கானானுக்கு போகிறார். ஆனால் போகிற வழியில் அவர்கள் கானானுக்கு போகவில்லை. ஆரான் மட்டும் ஆரான் தேசம் நன்றாய் இருப்பதை பார்த்து அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். ஒரு இடத்துக்கு போகிறார்கள். அவர்கள் அங்கு வாழ்ந்த அந்த சூழ்நிலை, இடம்பெயர்ந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அப்போ இருந்தார்கள். அவர்கள் நிறைய ஆடு மாடுகளை வைத்திருப்பார்கள். கால்நடைக்கு தேவையான எங்கெல்லாம் உணவு கிடைக்கிறதோ அதை தொடர்ந்து போவார்கள். அவர்களுக்கு இருப்பிடத்தை தேடி போகிற பொழுது இப்படி போகிறார்கள். கானான் தேசம் செழுமையான தேசம் என்பதை அறிந்திருந்தார்கள், போனார்கள். ஆனால் ஆரானிலே அவர்கள் வந்தபோது அங்கே தங்கிவிட்டார்கள். நம்ம இருக்கிறதே 12வது அதிகாரத்தில் தான் இன்றைய செய்தியே இருக்கு. 12வது அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். முதலாவது ஆண்டவருடைய நன்மை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம், அந்த நன்மையான பாடம், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அவர்கள் ஆரானிலே சுகமாய் இருந்தார்கள், நன்றாய் சம்பாதித்திருந்தார்கள், அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. அவர் பெரிய ஒரு சீமானாக இருந்தார், ஒரு வெல்தி மேன். அந்த அளவுக்கு இருந்தாலும் ஆண்டவர் அவரை வேறு பிரித்து எடுக்கிறார். ஒரு கல்தேயருடைய தேசத்திலே இருந்த ஒரு மனிதன், தேவனை தேடுகிற ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை பிரித்தெடுக்கிறார். முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இல்லையா? ஒரு செப்பரேஷன். ஒரு சுகமாக இருக்கிற ஒரு நிலையிலே இருந்து ஆண்டவர் பிரித்தெடுக்கிற பொழுது, ஒரு புதிய இடத்துக்கு போகிற பொழுது, அந்த சுகத்தை விட்டு வெளியே வருவதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி தான் இருந்தார் ஆபிரகாம். அவர் லோத்தை கூட்டிக் கொண்டு வந்தார். லோத்தையும் கூட்டிக் கொண்டு அவருடைய மனைவியும் கூட்டிக் கொண்டு, அது 75 வயது. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறார். எங்கே போகிறதுன்னு தெரியாது, எந்த தேசம் சொல்லலை. நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. அப்போவே போயிட்டார், கிளம்பிட்டார், இல்லையா? அப்போது ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அந்த பிரித்தெடுக்கப்படுகிற அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் முதலாவது தயாராக இருக்கணும். அந்த பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கைக்கு தயாராக இருந்துன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு அதன்படி நடப்பதற்கும் நீங்கள் நானும் தயாராக இருக்கணும். அந்த பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்வு இருக்கிற பொழுது தான் ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆபிரகாம் அன்றைக்கு அவர் கீழ்ப்படிந்தபடியினாலே தான் அவர் எல்லா சந்ததிக்கும் தகப்பனாய்
அவர் மாற முடிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்கிற பொழுது அந்த வாழ்க்கையின் நிலை இன்றைக்கு எந்த நிலையிலே இருக்கிறது? அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்விலே இருக்கிறோமா? ஒருவேளை நிறைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வர வேண்டி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். ஆனால் ஆபிரகாம் தெரிந்து கொண்டு போகலை. ஒருவேளை அவருடைய தகப்பனார் கானானுக்கு போகலான்னு புறப்பட்டு வந்தார். ஆனால் ஆரானை பார்க்கிற பொழுது ஆரானில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பெருகினார்கள் அங்கு. ஒருவேளை அவருக்கு நிறைய சொத்துக்கள் சம்பத்துகள் சேர்ந்திருக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஆண்டவர் வெளியே வா என்று சொல்லுகிற பொழுது அவர் போவதற்கு தயாராக இருந்தார். அப்படி தயாராக இருக்கிற பொழுது ஆண்டவர் தான் அவர் தெரிந்து கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் அநேக வேளைகளில் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை தேடலை, அவர் நம்மை தேடி வந்தார். நம்ம தேடாத பொழுது நம்ம மூதாதையர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் சுவிசேஷம் அவர்களை தேடி வந்தது. ஆண்டவரை அறியாது இருந்த பொழுது சுவிசேஷம் ஒரு மிஷனரி மூலமாக அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியிலே சுவிசேஷம் தேடி வந்தது. நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருந்திருப்போம். ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. ஆண்டவருடைய வார்த்தையால் தொடப்பட்ட பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வந்து தான் தொட்டார். நம்ம போய் அவரை தேடலை. ஆனால் அப்படி தேடி வந்து தொடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து எடுக்கிற பொழுது அந்த வேறு பிரித்து எடுக்கிற ஒரு நிலைக்கு போகிறோமா? அந்த ரட்சிப்பின் அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? அப்படி அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிற நாம் அந்த ரட்சிப்பை இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1-8 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். அவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆண்டவர் தேடி வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிற பொழுது அந்த வாழ்க்கையின் நிலை இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? ஒருவேளை எங்காவது சோர்ந்து போய் தோய்ந்து போய் நம்ம இருப்போம் என்று சொன்னால் இந்த நாளிலே அதை நம்ம சரி செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஒரு காரியம், இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஐ வில் மேக் யூ இன்டு a great nation. நல்லா கவனித்து பாருங்கள். நம்மளை பிரித்தெடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு தான் நம்முடைய குடும்பத்திலே அல்லது நம்ம இருக்கிற இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? பெரிய காரியத்தை அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக வைத்திருக்கிறார். அப்போது நமக்குள்ளே ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். நிறைய வேளைகளில் பெருக்கம் என்று வருகிற பொழுது நாம் எதை நினைத்துக் கொள்கிறோம்? எல்லாம் பார்க்கிற பொழுது எல்லாம் ஃபினான்ஸ் சைடு, அதில் பெருகுவது தவறு இல்லை, நான் அதற்கு போகவில்லை. அல்லது உலக பிரகமான ஆசீர்வாதங்கள், மெட்டீரியல் பிளெஸிங்கே நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அப்படி இல்லை. ஆண்டவர் அநேக வேளைகளை சொல்லும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய நிலையிலே வளரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அவர் உலகப்புறான காரியங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறதுக்கு போதுமானவர். அவருடைய நாமம் யெகோவா ஈரே என்பது இல்லையா? நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அது தேவைகளை அவர் சந்திக்கிறதுக்கு அவர் போதுமானவர். ஒருவேளை நாட்கள் கடினமானதாக இருக்கலாம், கடினமான பாதைகளிலே கடந்து செல்லலாம், தேவைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அந்த தேவைகளை எந்த விதத்திலாகிலும் சந்திக்கிறதுக்கு அவர் போதுமானவர்.
ஆசைப்பட்டு விரும்பி எல்லாவற்றையும் தேடி ஆவலாய் ஓடுகிறதை ஒருவேளை அவர் சந்திக்காமல் இருக்கலாம். காரணம், அது நாம் நினைப்பதிலே அது நமக்கு தேவை, இதை நிறைவேற்றி விட வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அன்றன்றுள்ள தேவைகளை அன்றன்று சந்தித்து அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெருக்கத்தை தருகிறார். ஒரே இடத்துல குறுகி போய் குன்றி போய் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ந்து பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அது பெருகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் நீங்கள் 15வது அதிகாரம் 1-9 வசனங்களை நம்ம வாசிப்போம்னு சொன்னால், அந்த ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நானே திராட்சை செடி. ஆனால் நம்ம பெருக்கத்தை அடைய வேண்டும், வளர்ச்சியை அடைய வேண்டும், கனிதனிகிற ஒரு வாழ்க்கைக்கு போக வேண்டும், ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பில் நம்ம இருக்கணும்னு சொன்னால், செடியாகி அவரில் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். அப்போ தான் பெருக்கம் வரும். நீங்கள் அதை ஒடிச்சு போட்டால் பெருக முடியாது. செடி வாடி விடும், அல்லது கொடி என்ன பண்ணுவோம், வாடி விழுந்து விடும். அது ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை அடைய முடியாது, வளர்ச்சியை அடைய முடியாது. ஆனால் வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் நானும் செடியாகி அவரில் அதை நம்ம நிலைத்திருக்கணும். சம்டைம்ஸ் அவர் பண்ணுவார், நல்லா கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணுவார், தேவையில்லாத லீஃப் எல்லாம் அவர் வெட்டுவார், கொஞ்சம் வலிக்கும். ஆனால் அந்த வலித்தாலும் அதை நம்ம அப்படியே விட்டு கொடுக்கணும். அது விட்டு கொடுத்தால் ஒழிய நல்ல கனி தராது இல்லையா? ஒரு திராட்சை செடி இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சவுத் சைடில் நிறையா இருக்கும், நிறையா இடங்களிலே திராட்சை வளருகிறது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா வெறும் கட்டையாக இருக்கும், அப்படியே ஒரு கொடி இருக்கும், இலையே இருக்காது. நிறைய இடத்த வெட்டிடுவாங்க, நிறைய பிரான்ச்சஸ். அது பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியும், இந்த பிரான்ச்சிலெல்லாம் கனி வராதான்னு தெரிஞ்சதுன்னா சரி இது இருந்தால் வேஸ்ட், இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்ல நியூட்ரிஷன்லாம் எடுத்துகிட்டு அது சும்மா இருக்குன்னு சொல்லி கட் பண்ணிவிடுவார் இல்லையா? அதே போல் தான் அநேக வேலைகளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிற ஆண்டவர் நல்ல வளர்ந்து கனி தருகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாய் அநேக வேளைகளிலே ஆண்டவர் என்ன செய்வார், தேவையில்லாத காரியங்களை அவர் நறுக்குவார். அப்படி செய்கிற பொழுது ஒருவேளை பாடுகளும் வேதனைகளும் இருக்கும். ஆனால் அதை நம்மை அழித்து விடுவதற்கல்ல, நாம் வளர்ந்து பெருகி கனி தருகிற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்ம நடத்துவார். அப்படி அவர் நம்முடைய ஒரு பெரிய நிலைக்கு கனி தந்து அநேகருக்கு பிரயோஜனமாய் நம்மை மாற்றுவதற்கு முன்பாய் ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதை மாற்றுவதற்கு முன்பாய் அநேக பாடுகளுக்குள்ளாய் அல்லது உபத்திரங்களுக்குள்ளாய் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் அது பாடு உபத்திரம் என்று. அது பாடு உபத்திரவம் அல்ல, சரி செய்யப்படுகிற ஒரு நிலை. அந்த நிலையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்துகிற பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை ஒரு வளர்ச்சியை கட்டளையிட்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள பாண்டங்களாய் அவர் மாற்றுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் அவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறது பொழுது, உன்னை ஆசீர்வதிப்பேன், ஐ வில் பிளஸ் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறப்போ அவருக்கு 75 வயது, சாலலுக்கும் வயதாகி விட்டது, பிள்ளைகள் இல்லை. ஆனால் எதை கொண்டு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆபிரகாமும் அதை நம்பித்தான் அவர் புறப்படுகிறார். அநேக ஆசீர்வாதங்கள், மெட்டீரியல் பிளஸிங் இருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சேலரி ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல ஜாப்பை கொடுத்துருக்கிறார், ஒரு செக்யூர்ட் ஜாப் இருக்கிறது, அநேக காரியங்கள், நன்றாய் படிப்பதற்கான கிருபைகளை தந்திருக்கிறார், பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த தேசத்தில் நல்ல காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகர் இந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் வர முடிகிறதில்லை. ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நம்மை வைத்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதே போல தான் ஆபிரகாம் கொடுத்தார். ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்திருந்தார், கோவேறு கழுதைகளை கொடுத்திருந்தார், நிறைய வேலைக்காரர்களை கொடுத்தார், நிறைய சம்பத்துக்களை கொடுத்தார். ஆபிரகாம் அங்கேயே நின்று விடவில்லை. ஆனால் ஆண்டவர் அழைக்கிற பொழுது ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு போனார். பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அதை ஜாதியாக்குகிறதுக்கு கடினமான பாதைகள், ஒருவேளை சுகமாய் வாழ்ந்திருந்த இடம், அந்த இடத்தை விட்டு ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகிற பொழுது ஒரு கடினமான காரியங்களை கடந்து செல்ல வேண்டும். அநேகரை சந்தித்தாக வேண்டும், தெரியாதவர்களை அங்கு ஆளுகளை சந்திக்க வேண்டும், எதிரிகளை சந்திக்க வேண்டும், சந்தித்து கடந்து செல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட கடந்து செல்கிறார். அப்படி போகிறபோது ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் உலகப்பமான காரியங்களில் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை தருகிறார். உலகப்பிரமான காலங்களில் ஆசீர்வதிக்கிறார், நல்லது. ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவர் அநேக நன்மைகளை கட்டளையிட்டு இருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3-7 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த பகுதியை நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் எவ்வளவு பெரியதான ஆசீர்வாதங்களை, உன்னத ஆசீர்வாதங்களை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். முதலாவது தேவனோடு கூட உள்ள உறவு. நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறன்னு கேட்டு பாருங்கள், தெய்வத்தோடு வைத்திருக்கிற உறவை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. தெய்வத்தை பார்க்கும்போது தெய்வம் நம்மை தண்டித்து விடும் என்கிற ஒரு நிலையிலே தான் பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆண்டவரோடு கூட தேவனோடு கூட இணைத்தார். அந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நீங்கள் நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? விசுவாசம், ஃபெய்த் கொடுத்திருக்கிறார் இல்லையா? விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோப், நம்பிக்கை. 1 பேதுரு 1:3-5 வாசிப்போம்னு சொன்னால், பேதுரு எழுதுகிற பொழுது அதை குறித்து எழுதுகிற பொழுது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப். பரலோகத்துக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு சென்று அவரோடு கூட வைத்துக் கொள்கிறதான ஒரு மிகப்பெரியதான நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். நம்ம விசுவாசத்தினாலே, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த கிருபை, எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருக்கிறது? தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் கிருபையாய் தேர்ந்தெடுத்தார். ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே நம்ம இல்லை. எல்லா விதத்திலும் பாவம் செய்து அவருக்கு விரோதமாய் எல்லாம் கெட்டுப்போய் விலகி போய் இருந்த நிலையில் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இறங்கினார். அந்த கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதுக்காக நம்ம எதுவும் செய்யவில்லை. அன்பு, அவர் நம்ம அன்பு கூர்ந்தார். முதலாவது அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். நம்ம அன்பு கூர்க்க முன்னாடி மகிழ்ச்சி, ஒரு நிச்சயத்தை நம்ம கொடுத்துக்கிற அசூரன்ஸ். மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்கிற ஒரு அசூரன்ஸ் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த அசூரன்ஸ் இருக்குது? இன்றைக்கு மரித்தாலும் நான் தேவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை அந்த அசூரன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நம்ம எங்கே சரி பண்ணப்படணும் அப்படிங்கிற நிலைமையை நோக்கி பார்த்து சரி செய்ய வேண்டும். அந்த சரி செய்யப்படுகிற இடங்களையெல்லாம் சரி செய்வோம்னு சொன்னால் அந்த அசூரன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்து மன்னிப்பு. மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறோமா? நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அநேகரை நாம் மன்னித்திருக்கிறோமா? அதையும் வைங்க. அந்த மன்னிப்பு என்பது நாம் பெற்றிருக்கிற அந்த மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அடுத்து நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், நித்திய வாழ்வை தந்திருக்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அளவில்லாமல் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நிலைகளிலே வளர்கிறதுக்கு நம்ம வாஞ்சிக்கிறோமா? அநேக வேளைகளில் நாம் ஆசீர்வாதங்கள் என்பது, நன்மையான காரியங்கள் என்பது உலகத்தின் பார்வையிலே தோன்றுகிற அல்லது நம்முடைய அன்றாட தேவைகளே தோன்றுகிற அல்லது இம்மைக்குரிய காரியங்களே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தவறு இல்லை, தேவைகள் இருக்கிறது, ஓடுவது நல்லது. ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கிற பொழுது ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாடி, இந்த ஆவிக்குரிய காரியங்களை நாடி ஓடுகிறோமா? 3 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார், வளர்ச்சியை கட்டளையிடுகிறார்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஆசீர்வதிப்புன்னு சொல்லுகிறார். உலகப்புறமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களும். 4வது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி ஆபிரகாமை அழைத்தார். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், ஆண்டவர் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் அப்படியே விட்டுல. ஆண்டவர் எந்த விதத்தாகிலும் அவருடைய பெயரை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ரோமர் கழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்படியே கேட்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நன்றாக கவனித்து பாருங்கள் ஆபிரகாமோட வாழ்க்கை. ஆபிரகாமை அழைத்தார் ஆண்டவர். ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து போனார். ஆண்டவர் எழுதினார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிறேன். நன்றாக கவனித்து பாருங்கள், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். அது அங்கே மட்டும் சொல்லலை,
ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை, நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நீங்கள் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், முதலாவது எழுதுகிற பொழுது முதல் வசனம் இப்படியா சொல்கிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்சவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீனியாலஜியில் முதல் பேரில் ஆண்டவர் கொண்டு வந்து ஆபிரகாமுடைய பெயரை வைத்து விட்டார். ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் நடந்து ஒரு முன்மாதிரிகளாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இருப்போம்னு சொன்னால், அடுத்த ஜெனரேஷனுடைய பேரில் ஆண்டவர் நம்முடைய பேரை கொண்டு வர, நம்ம பேரை வைக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய ஃபாதர் இப்படி இருந்தாங்க, என்னுடைய கிராண்ட் ஃபாதர் இருந்தாங்க, ஆண்டவரை செம்மையாய் தேடினார், அவர்னால் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி தலைமுறையாய் ஆண்டவர் நம்முடைய பெயரை என்ன பண்ணுவார், அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறதுக்கு போதுமானவராக இருந்தார். ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ள ஆண்டவர். அவர் வாக்கு உரைத்தால் அது உரைத்தது தான், அது ஒரு நாளும் அவர் மாறுகிறதில்லை. அவர் மனம் மாறுகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. ஆபிரகாம் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான நன்மைகளை அவர் செய்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். 5வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். 4 காரியங்களை நான் சொன்னேன். 5வது, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டே வந்தவர் அப்படியே ஆபிரகாம ஆசீர்வாதத்தோடவே வைத்து விடவில்லை இல்லையா? ஆசீர்வாதமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தின் நோக்கமே ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதின் நோக்கம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நினைத்து பாருங்கள். ஒரு வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார், அநேகர் மத்தியில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை அறிந்தவர்கள் மத்தியிலே நம்ம வேலை செய்யலாம், ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியிலே வேலை செய்யலாம். ஒருவேளை ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதான நிலையில் இருக்கலாம், சொல்ல முடியாத நிலையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய வாழ்வு எப்படியா இருக்கிறது, நீங்கள் நானும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா என்று நினைத்து பாருங்கள். ஒரு குடும்பத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? ஆபிரகாமை நினைத்து பாருங்கள். ஆபிரகாம் லோத் 2 பேரும் போனாங்க, 2 பேர் இருந்தாங்க. லோத்துக்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய சம்பத்து பெரிதாக இருந்தது, அவருடைய மேய்ப்பர்களுக்கு மத்தியில் சண்டை வந்து விட்டது. அப்போது லோத்தை பார்த்து கேட்கிறார், நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் இந்த பூமி தாங்காது, நம்ம என்ன பண்ணலாம், பிரிந்து போகலாம் அப்படின்னு சொன்னார். லோத்து கண்ணெடு பார்த்தேன், நீ எங்கே போனால், நீ வந்து கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீங்கள் வடக்க போனால் நான் தெற்கே போகிறேன், பாரு எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கன்னு சொன்னார். லோத்து பார்த்தார், பசுமையை பார்த்தார், செழிப்பான இடத்தை பார்த்தார், சோதோம் குமாருக்கு பக்கத்தில் போயிட்டார். ஆபிரகாம் அவருக்கு எதிராக இருந்து விட்டார் கூடத்தை போட்டு. ஆனால் வாழ்வு என்னமாய் மாறினது, எங்கெல்லாம் இருந்தாரோ சோதோம் குமார் அழிக்கப்படுவதற்கு முன்பதாய் ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார். அதே மாதிரி லோத்தை பிடித்து கொண்டு போன பொழுது ஆபிரகாம் போய் விடுவித்தார். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் கட்டுண்டு கிடக்கிற மக்கள் மத்தியில் நம்முடைய பங்களிப்பு என்னதாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒருவேளை எல்லா நேரத்திலும் எல்லாரும் போய் மிஷனரியில் போக முடியாது, எல்லாரும் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஆனால் ஊழியங்கள் நடைபெறும் இடங்களிலே நம்முடைய பங்களிப்பு என்னதாக இருக்கிறது? அநேக வழியில் நான் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்ச் பண்ணுறதே வந்து நம்ம நிறைய இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் பிரதர்ஸ், அவங்க ஓடுகிற அந்த காரியத்தை, அவர்கள் போகிற அந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்கு போகிற அந்த தாகத்தை, அல்லது அவர்கள் செய்கிற அந்த உதவிகளை எல்லாம் கேள்விப்படுகிற பொழுது பெரிய சேலஞ்சாக இருக்கும். அவர்கள் வாங்குகிற அந்த சிறிதளவான சேலரியிலே அவர்கள் பண்ணுகிற உதவிகளை பார்க்கிற பொழுதெல்லாம் அநேக வேளைகளிலே அது ஒரு பெரிய சேலஞ்ச். நம்மளால் ஏன் இப்படி செய்ய முடிகிறதில்லை என்று அநேக வேளைகளே அந்த கேள்வி எனக்குள்ளே வந்திருக்கிறது. காரணம் என்னது? அந்த தியாகமான நிலை, மற்றவர்களை குறித்தான ஒரு காரியம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற அந்த நிலை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிற பொழுது, மற்றவர்களுக்கு இல்லாத நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்குள்ளே மனதுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மனது உருக்கம், அந்த இரக்க குணம் அவர்களை உந்தி தள்ளுகிறது. அந்த குணம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அநேகருக்கு ஆசீர்வாதமாகி நம்ம மாறி இருக்கிறோமா? அதில் ஒருவேளை நம்ம குறைபட்டிருப்போம்னு சொன்ன ஆண்டவரே என்னை மாற்றும். ஒருவேளை சொல்ல முடியாது இருக்கலாம், ஒருவேளை நம்ம கொஞ்சம் சைனஸோடு இருக்கலாம், ஒருவேளை சொன்னால் ஏதாவது நினைத்துக்கொள்வார்கள். ஆனால் கேட்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள், நம்முடைய வாழ்வையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், நம்முடைய வித்தியாசத்தை காண்கிறார்கள். ஒருவேளை முரட்டுத்தனமாய் முன்பே தோன்றலாம், ஆனால் நாட்கள் கொஞ்சம் ஆக ஆக நீங்களும் நானும் உண்மை உத்தமமாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஆண்டவர் அவளை மாற்றுவார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆசீர்வாதமாய் மாற்றத்தான் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை ஒரு குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டு மீட்கெடுக்கப்பட்டிருப்போம்னு சொன்னால் நீங்களும் நானும் தான் அந்த குடும்பத்துக்கு மிஷனரி. எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்? வேலை ஸ்தலத்தில் இருக்க பொழுது நீங்களும் நானும் தான் மிஷனரி. எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையிலே
ஆசீர்வாதங்களை மற்றவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாய் கொண்டு வரும். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பது, உலகப்பிரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுப்பது அப்படியே வாங்கி கொண்டு நம்மோடு கூட இருந்து விடுவதற்கு அல்லவே அல்ல. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது, அபிஷேகிப்பது, நம்மிடத்திலிருந்து வழிந்தோடிய அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அதனால தான் அவர் எல்லா நிலையிலும் அவரை குறித்து எழுதினார். 5 காரியங்களை பார்த்தோம். ஆனால் இந்த 5 காரியங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு 2 காரியங்கள் மிக மிக முக்கியம். இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது மிக மிக முக்கியம். அதை பார்க்கணும். முதலாவது காரியம் கீழ்ப்படிதல். ஆண்டவர் அழைத்தார், அப்படியே அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய இருக்கிறதா? எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8-10 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். 8லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆண்டவர் சொல்ல கேளுங்க. போகிற இடம் என்னதென்று தெரியாமல் விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணா? முன்னேறி சென்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குகிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், எல்லாத்தையும் கொடுத்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இவ்வளவு காரியத்தையும் சொல்லுகிறவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மாறாதவர், வாக்குரைத்தவர், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவருக்கு இருந்தது. அவர் என்ன பண்ணார்? கிளம்பிட்டார். எப்படியாகிலும் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் கூட இருந்தால் எல்லா காரியங்களும் நடக்கும். அதை அப்படியே கீழ்ப்படிந்தார். கேள்வி கேட்கல, இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கணும். அநேக வேலைகளே நமக்கு வந்துடும். நமக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து ரொம்பவே நமக்கு இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு. அது இந்த யங் ஜெனரேஷனுக்கு ரொம்பவே இருக்குது. நம்ம நிறைய சொன்னோம்னா பைபிள் இருக்கிறது அவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்துடுது. ஏன்னா ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பெரியவர், அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், எல்லாவற்றையும் அவருக்கு கண்ட்ரோல் கீழே தான் எல்லாம் இருக்குது. அது ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும். அப்படியே கீழ்ப்படுகிறபடியினாலே தான் அவர் அநேக காரியங்களை செய்ய முடிந்தது. அது முதல்ல அந்த கீழ்ப்படுதல் இருக்கணும். எல்லா அந்த நன்மைகளையும், ஆண்டவருடைய எல்லா நன்மையான காரியங்களை பெறுவதற்கு முதலாவது கீழ்ப்படி. 2வது அவரை நம்பணும். ட்ரஸ்ட் இன் த லார்ட். ரோமர் எழுதின நிருபம் 17வது அதிகாரம் 4வது அதிகாரம் நீங்கள் நேரமில்லை 17லிருந்து 25 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் இதை குறித்தான அநேக காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் காக்கியம் அநேக காரியங்களை எழுதி கொண்டே வருகிறார். அவர் எப்படிப்பட்டதாக இருந்தார், அவர் எப்படி விசுவாசிகளுக்கு தகப்பனானார் என்று சொல்லி அவரை குறித்தான அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதான காரியம். அதே போல் நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 17லிருந்து 19 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். வேகமாக 11வது அதிகாரம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். கவனிங்கள், ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆபிரகாம் நம்பினார் என்று சொல்லி. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லிட்டார் இல்லையா, மோரியா மலையில் கொண்டு போய் எனக்காக பலியிடு என்று சொல்லி. ஆனால் அவருடைய நம்பிக்கை என்ன? சந்ததி ஈசாக்கின் மூலமாக தான் விலங்குன்னு சொன்னார். பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டார். பெரிய ஒரு தேசமாய் மாற்றப் போகிறார், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். ஆனால் கொடுத்துக்கிற ஒரே பிள்ளையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் அவர் நம்பினார். ஆண்டவர் என்ன செய்தாலும் மறிக்க கொடுத்தாலும் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன், அதற்கு போதுமானவன் சொன்னார். ஆண்டவரை நம்ப வேண்டும். அநேக வேளைகளில் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற காரியங்கள் ஒருவேளை ஆண்டவரை காட்டிலும் மேலான நிலைக்கு போகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அதை விட்டுவிட என்று சொல்லி. விட்டுவிட தயாராக இருக்கிறோமா? அநேக வேளைகளிலே நம்ம ஈசாக்குகளை விடுவதற்கு நம் தயாராக இல்லை. அதை நம்ம விடுவதற்கு, பலிபீடத்திலே வைத்து விடுவதற்கு நாம் தயாராக இருப்போம்னு சொன்னால் ஆண்டவனுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு நமக்கு தேவை என்று சொல்லி. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார், நம்மளை மல்டிப்ளை பண்ணுக்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த மல்டிப்ளிகேஷன் சொன்னோன்னு நீங்கள் பெரிய ஒரு உலகப்புற காரியங்கள் இல்லை, ஆவிக்குரிய நிலையிலே உயர்த்துவதற்கான காரியங்கள். ஆண்டவர் நம்முடைய வளர்ச்சியை கட்டளையிடுகிறார்.
அதே போல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துகிறதுக்கு அவர் போதுமானவருடைய பெயரை பெருமைப்படுத்துக போதுமானவர். அதே போல் அவனுடைய ஆசீர்வதிப்பதின் நோக்கமே அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் இருப்பதற்காக. அப்படி ஆசீர்வதிப்பதின் நோக்கம் ஆசீர்வாதங்களாய் இருப்பதற்காக. அது மாத்திரமல்ல, இந்த காரியங்களுக்கு தேவையான 2 காரியம்: கீழ்ப்படிதலும் தேவனை நம்பி எந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு உயர்த்துவதற்கு போதுமானவர் என்கிற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும், இவைகளிலே நாம் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒருவேளை எங்காவது சோர்ந்து போய் குறுகி போயிருப்போன்னு சொன்னால், இந்த ராத்திரி வேளையில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை பண்ணும். நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆண்டவரே அந்த வாக்குத்தத்திலே நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம எல்லாம் எழுந்து நின்று கேட்கிற பொழுது பாஸ்டர் முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டே இருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய், மாறாத தேவனின் நன்மைகள், அன்சேஞ்சிங் காட்ஸ் குட்னஸ். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்து நடத்தின தெய்வம். ஹல்லேலூயா. எப்படி பிரித்தெடுத்தாரோ, ஸ்தோத்திரம், பெரிய ஜாதியாக்கினாரோ, ஆசீர்வதித்தாரோ, பேரை பெருமைப்படுத்தினாரோ, ஆசீர்வாதமாய் மாற்றினாரோ, அதே தேவன் ஹல்லேலூயா இந்த மாலை நேரத்தில் நம் மத்தியிலே காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இணைந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா உயர்த்தி கேட்போமா. தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் கூட வார்த்தைக்கு நேராக அர்ப்பணித்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே தேவன் கிருபை தாருங்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க நாங்கள் அப்படியே கீழ்ப்படிய தேவன் கிருபை தாருங்கப்பா. உம்மை ஆண்டவரே முழு மனதாய் நம்ப விசுவாசிக்க, உம்மையை விசுவாசித்து நம்பிக்கையோடு ஆண்டவரே வாழுவதற்கு தேவன் கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. திருக்கரத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு நிறைய ஸ்தோத்திரம் தேவைகளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தாமே நிரப்பி அனுப்புங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினால் திடப்படுத்தி தைரியப்படுத்தி அனுப்புங்க. நீர் மாறாத தேவன், வாக்கு கொடுக்கிற தெய்வம், வாக்கில் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியா எங்களை வழி நடத்துங்க ராஜா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நன்மையும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்கள் கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you.